தொடர்ந்து தைப்பூச திருவிழாவான இன்று பழனியில் அதிகாலை சூரிய தரிசனத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இடுமன் குளத்தில் கைகளில் சூடம் ஏந்தி அரோகரா முழக்கத்துடன் சூரிய பகவானை வணங்கி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், விரிவான விவரங்கள். வணக்கம் சரவணன். பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூச திருவிழா கலந்து கொள்வதற்காக தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் இருந்து முருக பக்தர்கள் கூட்டமாக பழனிக்கு பாத யாத்திரையாக வந்த மனம் உள்ளனர். மலைக்கொலை அடிவாரத்தில் பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி, பல்வேறு காவடிகளை வகையான சுமந்து மேலதாளத்துடன் காவடி ஆட்டம் ஆடி உற்சாகமாக தைப்பூச திருவிழா கொண்டாடி வருகின்றன. தைப்பூசம் இன்று அதிகாலை சண்முக நதி இடுமன் குளம் பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய பகவானை வணங்கியும் கைகளில் சூடம் ஏற்றியும் அரோகரா என்ற கோஷத்திலும் வழிபட்டு வருகின்றனர். மேலும் ஆண்களும் பெண்களும் முருக பக்தி பாடல்களை பாடியபடி கிரிவலம் வந்து மலை மீது சாமி தரிசனம் செய்ய சென்றுகின்றனர். பக்தர்களின் கூட்டம் அதிகமாக உள்ளதால் சாமி தரிசனம் மலை மீது செல்லக்கூடிய பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுவிட்டது. பக்தர்களின் கூட்ட போலீசார் தடுப்புகள் ஏற்படுத்தி பிரித்து அனுப்பி வைக்கின்றனர். யானைப்பாதை வழியாக தரிசனத்துக்கு பக்தர்கள் மலை மீது அனுமதிக்கப்பட்டு தரிசனம் முடிந்து கீழே படிப்பாதை வழியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலை மீது பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் உள்ளதால் 3 மணி 4 மணி நேரம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் மாலையில் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக பக்தர்கள் பலரும் ஆர்வத்துடன் ஆங்காங்கே காத்திருக்கின்றனர். திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது. பக்தர் கூட்டம் அதிகமாக உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுப்படுகின்றனர். மேலும் பழனிக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி செல்வதற்கு பழனியிலிருந்து தமிழகம் முழுவதும் 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சரவணன். கார்த்திகேயன், தைப்பூசத்தை ஒட்டி அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பொதுமக்களும் பக்தர்களும் என்ன சொல்றாங்க? அதே நேரத்தில் காவல்துறை என்ன மாதிரியான சிக்கல்களை சந்தித்து வரதா தெரிவிக்கிறாங்க?